பஸ் நிற்கும் முன் இறங்குவது ஆபத்து. பின்னாலேயே வர்றீங்க? நான் ஒண்ணு உன் பின்னால் வரலாமா? நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப நீங்களே முன்னால போங்க. ஏமா, இப்ப நீ மட்டும் ஏன் என் பின்னாலேயே வந்துட்டு இருக்க? நான் ஒண்ணு உங்க பின்னால வரல. எங்க வீட்டு வந்துருச்சு. நான் எங்க வீட்டுக்கு நாங்களும் அப்படித்தான் எங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். சொல்லுங்க. எங்க அப்பா கூப்பிடுவேன். என்னம்மா வெளியே சத்தம்? பாருங்கப்பா, பஸ் ஸ்டாண்ட்ல என் கார் நின்னு போச்சு. இந்த ஆள் என் பின்னாலேயே வராரு. யாரா அவன் பொறுவு பெண் கிட்ட தகராறு பண்றவன்? டாக்டர் சார் வாங்க 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 உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. முருகா ஐயா, அந்த கார் நம்ம கொண்டு போய் என்னன்னு பார்த்து கொண்டா. சரிங்க. உங்க கார் இருக்குமே என்னாச்சு? நான் சர்வீஸ் கார் கொண்டு வந்தேன். 4 மணி நேரம் ஆகும் சொன்னாங்க. உங்க ஞாபகம் வந்தது. ஐயோ ஐயோ, என்ன வெளியா நீங்க உட்கார வீட்டுல வந்து நிக்கிறதா? இந்த அம்மா வீட்டுக்குதான் வந்திருக்க. உட்காராம நின்றுகிட்டு பேசுறான். நம்ம பொண்ணுக்கு மூக்கு மேல கொஞ்சம் கோவம் கிட்டுக்கிட்டு பேசிருக்கோம். பரவாயில்லைங்க. எம்பிபிஎஸ்க்கு படிக்கிற பொண்ணு. என்னங்க கமாச்சி, அன்னைக்கு நான் சொன்னேன் டாக்டர் ஒரு நாள் என்ன காப்பாத்தினாருன்னு. அவரே தான் இவரு. வணக்கங்க. வணக்கம். உங்களை பத்தி அவர் சொன்னாரு. நீங்க நடத்திக்கிட்டு வர்ற வள்ளியம்மா தர்ம வைத்தியசாலை பத்தியே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பெத்த அந்த புண்ணியவதி நல்லா இருக்கணும். அவங்கள பார்க்கணும். ஒரு நாளைக்கு இங்க கூட்டிட்டு வாங்க. அம்மா, நான் டாக்டர் ஆகிறதுக்கு காரணமாயிருந்த அந்த தெய்வம் இப்ப உயிரோட இல்ல. அப்படியா? ஆமா ஆமா. நான் பிறந்ததும் எங்க அம்மா வைத்திய வசதி இல்லாதனால காலமாயிட்டாங்க. அம்மா சாகிற போது அப்பாவை கூப்பிட்டு என் பையனை டாக்டருக்கு படிக்க வச்சு என் மாதிரி தாய்மார்களுக்கு எந்த ஆபத்தும் வராம சேவை செய்ய வைக்கணும். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னாங்களாம். அதனால எங்க அப்பா என்ன கண்ணும் கருத்துமா வளர்த்து டாக்டர் ஆகிட்டாங்க. இப்ப அப்பாவும் இல்லை. ஆனா அந்த முன்னறி தெய்வங்களோட வார்த்தையை நான் மறக்காம நிறைவேற்றிக்கிட்டு வரேன். டாக்டர் தொழிலே புனிதமானது. அதுலயும் இப்படி ஒரு தர்ம சிந்தனை இருந்துட்டா அவங்கதான் ஆண்டவனுக்கு அடுத்தபடியானவங்க. நீ உங்க அம்மா மாதிரி ஆரம்பிச்சுட்டியாங்க. என் சம்சாரம் கூட உங்களுக்கு தெரியாதுங்க. வெளியே யாராவது அம்மா தாயே பசின்னு சொன்னா போதும், வடபாயாசத்தோட சோறு போட்டுட்டு மச்சா நாளைக்கு வேண்டிய அரிசி உப்பு புளி மிளகா எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொடுப்பான். அப்படி இருந்து ஆஸ்மா 63 வரைக்கும் அவகிட்ட நிக்குது. என்ன பிரயோஜனம்ன்ற? ஆத்மாவா? ஆமா, உங்களை நான் ஒண்ணு கேட்கிறேன். நிறைய அக்கிரமம் செய்யற சில பேருக்கு வியாதியே வர்றதில்லை. அதனால அக்கிரமம் செய்யறது நல்லதுன்னு சொல்றீங்களா? கரெக்ட் அம்மா, கரெக்ட். தம்பிக்கு போய் காப்பி அனுப்பு போ. இதுவும் கரெக்ட். நான் பேச வந்ததை விட்டுட்டு வேற என்னென்னமோ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு வாலிபம் முறுக்கு, ரத்த ஓட்டம் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுது. நான் சொல்றத கொஞ்சம் கேட்கணும். நீங்க நல்லது எதை சொன்னாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன். இந்த கொலைகாரனை பிடிக்கிற விஷயத்துல கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவனுக்காக நீங்க இவ்வளவு பறிஞ்சு பேசுறீங்க? ஐயோ, அவன் யாரோ நான் யாரோ. என் சம்சாரத்துக்கு வியாதி குணப்படுத்தணுமே. நீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி செய்யற தர்மத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. தர்மம் தலை காக்கும். பாடி தர்மம் தலை காக்குதான். இந்த காலத்துல செய்யற தர்மம் தலை கேக்குது.
செய்த தர்மம் தான் உங்க தலையை காப்பாத்திருக்கு. என்னைக்குமே தர்மம் தலை காக்கும். ஆமாப்பா, நான் இப்போ ஒத்துக்கிற தர்மம் எப்படியோ வந்து ஒரு வகையில காப்பாற்றதான் செய்யுது. அது என் மண்டையில விழுந்திருந்தாப்பா மண்டை பொழந்து போயிருக்காது. மனுஷன் பிறக்கும் போது கூடவே ஆபத்தும் பிறக்குதுங்க. அதுவும் வாசம் தான். டாக்டர், எதிர்பாராதபடி இப்படி நடந்துட்டது. ஒண்ணும் நினைக்காதீங்க. பரவாயில்ல, வராங்க. டாக்டர், எங்க அம்மாவை பத்தி. ஓ, அது சொல்ல மறந்துட்டோம். எத்தனை வைத்தியனை வச்சு பார்த்தோம், ஒண்ணும் சரியாகல. ஆனா உங்ககிட்ட மருந்தை விட கைராசி தான் அதிகம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்க. நான் போய் பில்ஸ் அனுப்புறேன். இப்போதைக்கு அதை சாப்பிடட்டும், அப்ப நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன். காரி பெட்ரோல் அடிச்சுங்க. சரி சரி தம்பி, தம்பி கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் வாங்கல. என்னத்துக்கு நீங்க நடந்து போறீங்க? கார்லயே போயிடுங்களேன். நடந்தே போறேன். இல்லைங்க, தயவு செய்து நம்ம கார்லயே போங்க. வச்சுங்க சார், போங்க. சும்மா போங்க. தம்பி, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். தர்மம் எப்போது ஒரு வாட்டி தான் தலையை காப்பாற்றும், டெய்லி காப்பாற்றாது. நான் சொன்னேனே அதுல தலையிடாது. அதான். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. என்றும் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும்.
டாக்டர் கொடுத்த நெகட்டிவ் பிரிண்ட் போட்டாச்சா? சீக்கிரம் ஆகட்டும். வெற்றி, பிரமாத வெற்றி. தாயும் குழந்தையும் பிழைச்சாச்சு. எல்லா டாக்டர்களும் என் சம்சாரம் இறந்தே போயிடும்னு கைவிட்டுட்டாங்க. உங்க கைராசி எங்க குடும்பத்தையே காப்பாத்திட்டது. நீங்க நல்லா இருக்கணும் டாக்டர். இந்தாங்க, வேலைக்கு 2 மாத்திரை வீதம் 3 வேளைக்கு சாப்பாட்டுக்கு முந்தி விடுங்க. எல்லாம் குணமாயிடும். வேண்டாம். அப்ப நான் வரேனுங்க. டாக்டர் தம்பி சௌக்கியமா? உட்காருங்க. வர்றவங்களையெல்லாம் நான் சௌக்கியமானு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன சௌக்கியமானு கேட்குறீங்க? சௌக்கியமா இருந்தாலும் கேட்கிற பழக்கம் எனக்கு. மணி, டாக்டர் இருக்காரு, வா. நமக்கு வேண்டியவங்க ஃப்ரெண்டு மணின்னு பேரு. கந்தசாமி பேங்க்ல கேஷியரா இருக்காரு. அல்லிகா. வணக்கம். வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். தங்கச்சிக்கும் தலைவலி வந்துருச்சு, அழைச்சிட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டல் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. பார்த்து மருந்து கொடு தம்பி. ஒத்த தலைவலிங்க, வலி தாங்க முடியல. ஆமா, மாலையில மட்டும் தலைவலி வருதா அல்ல எந்த நேரத்துல தலைவலி வருதா? இல்லைங்க, எப்போ ஒரு சமயம். இந்த மருந்த 2 வேளை சாப்பிடுங்க தினமும், சாப்பாட்டுக்கு பிறகு. வச்சுக்கோங்க. உங்க குணம் எனக்கு தெரியாதா? இருக்கிறவங்க கிட்ட வாங்குவீங்க, இல்லாதவங்களுக்கு கொடுப்பீங்க. வச்சுக்கோங்க. எஸ், கம் இன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். வாங்க சப் இன்ஸ்பெக்டர் சார். இவங்களும் நமக்கு வேண்டியவங்க. டாக்டர், நேற்று ராத்திரி உங்களுக்கு கொலை செய்ய வந்த அந்த முகமொழி திருடனோட காலடியை போட்டு தப்பிச்சிருந்தீங்க. அதை நாங்க பிரிண்ட் போட்டு பார்த்தோம். சூப்பரண்ட் ஆச்சரியப்பட்டாருங்க. ஏன், இத பாருங்க. இவனேதான். இவனை முன்னமே தெரியுமா? எஸ் டாக்டர். களக்காட்டுல இவன் ஒரு பெரிய கொள்ளக்காரன், கொலைக்காரன். அவனோட ஒரு கூட்டமே இருக்கு. போலீஸ் கண்டுபிடி தாங்க முடியாம இப்ப இந்த பக்கம் வந்திருக்காங்கன்னு கமிஷனர் சொன்னார். ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு உடம்பு பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கான. கொள்ளக்காரன். ஆமா, அவன் என்னையும் கொலை செய்ய வரணும்? டாக்டர், இங்க நடந்த கொலையும் கொள்ளையும் கண்டுபிடிக்க நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. அதோட அவங்க ஆட்கள் உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க இருந்தீங்கன்னா என்னைக்கு ஆபத்துன்னு நினைச்சு உங்களை கொலைச்சி வந்திருப்பான். டாக்டர், இது சம்பந்தமா சூப்பரண்ட் கூட தனியா பேசணுங்கிறாரு. எப்ப வரீங்க? இன்னைக்கு சாயந்தரமே வரேனே. தேங்க்ஸ். டாக்டர், இதுக்கு முன்னாலே உங்ககிட்ட சொன்னேன், என்னைக்கும் சொல்றேன், கொலை செய்யறவனை கண்டுபிடிக்கிறது உயிருக்கு ஆபத்து. உயிரை பத்தி யார் கவலைப்படுறாங்க? டாக்டர், இங்க ஏதாவது ரகசிய அறை இருக்குதா? இல்லையே. ஏன் அப்படி கேக்குறீங்க? ஃப்ரெண்டுங்கிற முறையில் சொல்றேன். நடந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு ரகசிய அறை இருந்தா என்ன, பாதாள அறை இருந்தா என்ன, கொலை செய்ய வர்றவன் என்ன சுயரூபத்தோட வர்றான், எத்தனையோ அவதாரம் எடுக்கிறான், மாறு வேஷத்தோட வர்றான். எதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல அவனை கண்டுபிடிக்கிற வேலையை கைவிட்டு விடுறது அதை விட ரொம்ப நல்லது. டாக்டர் சந்திரன் ஸ்பீக்கிங். ஆக்சிடென்ட். ஒரு பொண்ணுக்கா? பயக்கமா? ஆக்சிடென்ட் எந்த இடத்துல? இதயத்திலயா? நான் எந்த இடத்துக்கு வரணும்னு கேட்கிறேன். சரி, நான் வர்றேன். புறப்படுறேன். இப்பவே புறப்படுறேன். ரொம்ப அவசரம். அப்புறம் சாகாசம் பேசுவோம். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி. டாக்டர், நீங்க அவசியம் எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணும். கண்டிப்பா. மேடம், மேடம், மேடம்,
மேடம் மேடம் நீயா ஆக்சிடென்ட் போன் பண்ணது யாரு? அப்ப ஆக்சிடென்ட் யாருக்கு? ஓஹோ, ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு போன் பண்ணிட்டு அப்புறமா வந்து படுத்திருக்கியா? இதான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே பேச மாட்டேங்க. அப்ப நான் வர்றேன். டாக்டர் டாக்டர், என்ன எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? நீங்க எம்பிபிஎஸ் பாஸா ஃபெயிலா? கேள்வி பண்றியா? இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், பார்க்காம போறீங்களே. உண்மைதானா? பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து குலுங்கும். பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து குலுங்கும். முத்து புன்னகையை கேட்டு கண்ணி முன்னும் பின்னும் அண்ணலடை கோர்த்து. முத்து புன்னகையை கேட்டு கண்ணி முன்னும் பின்னும் அண்ணலடை கோர்த்து. எட்டி செல்லுவதை பார்த்து நெஞ்சை தட்டி விட்டதடி காற்று. தொட்டு விட கை பட்டு விட மலரும். கொஞ்சி எண்ணங்களை விளக்கும், கொட்டி வர்ணனைகள் அளக்கும். கொஞ்சி எண்ணங்களை விளக்கும், சொல்லை கொட்டி வர்ணனைகள் அளக்கும். அஞ்சி கண்ணி உடல் நடக்கும், இடை கெஞ்சி கையிரண்டில் சாவிக்கும். பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து குலுங்கும். கதை சொல்லி பாடங்கள் படிக்கும். அள்ளி வைத்துக் கொள்ள துடிக்கும். கதை சொல்லி பாடங்கள் படிக்கும். துள்ளி சின்ன உடல் அடிக்கும். கண்ணம் கிள்ளி மெல்ல சிரிக்கும். தொட்டு விட தொடரும், கை பட்டு விட மலரும். பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து குலுங்கும். ஏன் சிவகாமி இப்படியா விளையாட்டா போன் பண்ணி வர சொல்றது? இந்த நேரத்துல எத்தனை நோயாளிகளுக்கு நான் மருந்து கொடுத்துருக்கேன். I'm very sorry. உங்களை நேற்றுக்கு யாரோ கொலை செய்ய வந்ததா ஊர் பூரா பேசுகிறாங்க. அதுல நீங்க தலையிட வேண்டான்னு சொல்லத்தான் போன் பண்ணி வரவழைச்சு. அது எப்படி முடியும்? குற்றவாளிகளை நாட்டில் நடமாட விடலாமா? அவங்களை பிடிக்கத்தான் போலீஸ் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? சிவகாமி, போலீசாரோட நாம ஒத்துழைச்சால்தான்
இந்த மாதிரி குற்றவாளிகளை நாட்டுல இல்லாம செய்ய முடியும். நீங்க உயிரோடு இருந்ததா எல்லாம் நல்லா இருக்கும். வரேன். நான் சொன்னது இருக்கட்டும். மன்னிச்சிடுங்க, அடியேதா பட்டுச்சு. இல்ல, நான் ஹாரன் அடிச்சுக்கிட்டு தான் வந்தேன். ஆமா, தப்பு இருந்தாலும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே. ஆமா, நீங்க எங்க போனா? உங்க வீடு எங்க? ஜெகதாம்பா தெரு நம்பர் 10. அடே, அது எங்க வீடாச்சே? உங்க வீடா? அப்போ நீங்க சதானந்த மகன்? அப்படியா? ஆமா, வாங்க, உங்களை டிராப் பண்ணிட்டு. வேண்டாம், நானே போய். இல்ல இல்ல, பரவாயில்ல, வாங்க உட்காருங்க. தங்கச்சி. அண்ணா, இவங்க யாருன்னு தெரியுமா? தெரியலையே. யாரு? உங்க சிநேகிதரோட மகன், பேரு சிவகாமி. மிஸ்டர் சதானந்த மகளா? ஆமாங்க. வணக்கம். ஆமா, இவங்க பழக்கம் உனக்கு எப்படி கிடைச்சது? ரோட கிராஸ் பண்ற போது இவங்க கார் முன்னால விழுந்துட்டேன். என்ன காப்பாத்து கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. உங்க அப்பாவை போலவே உங்களுக்கும் நல்ல மனசு. ஆமாங்க, சுருக்கமா சொல்ல போனா உங்க அப்பாவால தான் நாங்க இங்க இருக்கிறதே. வாங்க, காபி சாப்பிட்டுட்டு போலாம். இல்லைங்க, நேரமாச்சு, இன்னொரு நாளைக்கு வரேன். வரேங்க. அவளை விழுங்கிறாரு. மல்லிகா, எல்லாம் நீ நினைச்ச மாதிரியே நடந்துட்டு வருது. உன் ஒத்துழைப்பும் உண்மை அன்பு இருந்தா எல்லாமே நல்லா தான் முடியும். அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட இதை பத்தி பேசட்டுமா? பேசு. ஆனா நீ அவரோட ஜாக்கிரதையாவே பழகும். அது எனக்கு தெரியாத. எல்லாம் எனக்கு தெரியும். பேசாம இரு. குடும்பத்தை அழிக்கிறவன் இல்லைன்னா வளர்க்கிறவன். ஆமா ஆமா, தினம் இப்படி சொல்லி சொல்லித்தான் என் வாயை அடக்குறீங்க. இவ்வளவு நாள் அந்த கேஷியர் வீட்டுக்கு நம்ம வீட்டு சாமான எல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்க. இன்னைக்கு என்னன்னா நம்ம சிவகாமி சங்கிலியே கொண்டு போறீங்களே, அவன் கூட யாராவது பொண்ணுங்க இருக்காங்களா? இருந்தா என்ன? நான் பொம்பளை பைத்தியம் பிடிச்சவனா? இல்ல பச்சையா? யாரோ சொல்ல கேள்விப்பட்டிருக்கியா? அவனுக்கு பிறந்த நாள் வருது, அவனுக்கு ஒரு பிரசன்டேஷன், இந்த கழுத்துல இந்த நிக்கல் சமாட்டலாம் எடுத்து போறேன். கைகால் இல்லாதவங்க தர்மம் கேட்டாலே கொடுக்க மாட்டீங்களே, அவன் மேல மாத்திரம் திடீர் இறக்க வந்துட்டா? கைகால் இல்லாதவனுக்கு கொடுத்தாக்க எப்படி வச்சுக்குவான்? அதனால கொடுக்கறது இல்ல. நான் செய்யற தர்மம் தலை காக்கும். என்னப்பா இப்படி சத்தம் போடுறீங்க? நான் சத்தம் போடுறதா எல்லார் காதையும் தொலைக்குது. ஆமா, எல்லாம் சவுண்ட் இன்ஜினியர்கள் ஆயிட்டீங்க. சத்தம் போடுற இடத்துல போடத்தான் செய்வேன். என்னை எவனும் கேட்க முடியாது. ஆமா, ஏன் போட்டேன் கேள் அவளை. என்னம்மா அது? அந்த கேஷியர் வீட்டுக்கு ஏன் விழுந்து விழுந்து உதவி செய்தீங்கன்னு கேட்டேன். கேஷியரா? அவர் ரொம்ப நல்லவருமா. சொல்லு, 100 வாட்டி சொல்லு, நான் வர்றேன். சொல்றேன், நீங்க போங்க. ஆமா, அவனை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அம்மா, தற்செயலா அந்த வீட்டு பக்கம் போனேன். நான் யாருன்னு தெரிஞ்சதும் அவர் ரொம்ப உபச்சரிச்சாங்க. அம்மா, அவருக்கு என் மாதிரி ஒரு தங்கச்சி கூட இருக்கு. அது கூட ரொம்ப நல்ல பொண்ணுமா. தங்கச்சியா? நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். சில தகவலும் கிடைச்சிருக்குது. கந்தசாமி, நீங்களும் சதானந்தம் பணத்தை எடுத்துக்கிட்டு போகும்போது யாராவது கூட இருந்தாங்களா? கேஷியர் மணி இருந்தாருங்க. ஆனா அன்னைக்கே வேலை சேரல, மறுநாள் தான் சேர்ந்தார். நீங்க போகலாம். வேணும் போது நான் சொல்லிவிடுறேன். சார், நான் வரேன். வரேன் சார். டாக்டர், உங்களுக்கு கேஷியர் மணி தெரியுமில்ல? ஓ, நல்லா தெரியுமே. ப்ளீஸ் கொஞ்சம் கூட வரையில. இந்த 20,000 ரூபாய்க்கு என்ன செலவு? இவ்வளவு பெரிய தொகையை எதுக்காக வீட்டுல வச்சிருக்கணும்? பேங்க்ல போட்டலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஹலோ மிஸ்டர் மணி. ஹலோ, how do you do? உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. இப்பதான் வரத்துக்கு டைம் கிடைச்சதா? இப்ப வரது கூட எனக்கு நேரம் இல்லை. ஆனா இன்ஸ்பெக்டர் உங்களை அவசரமா பார்க்கணும்னு சொன்னாரு, அதனால கூட. ஆமா,
பேங்கர் கந்தசாமி பணம் கொள்ளையடிக்கப்பட்டது சம்பந்தமா சில விஷயங்கள் உங்களை கேட்க வேண்டியிருக்கு. நீங்க தப்பா நினைக்கப்படாது. நானும் நீங்க உங்க கடமையை செய்யறீங்க, நான் என் கடமையை செய்யறேன். கேளுங்க. முதல் நாள் டெபாசிட் பணம் இல்ல, மறுநாள் எப்படி கிடைச்சது? மிஸ்டர் சதானந்தம் உதவி செஞ்சார். இந்த பணம் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லப்பா. திருட மாதிரி முழிக்கிறீங்க. இவ்வளவு பெரிய தொகையை உங்க கையில வச்சிருந்தா அவங்க சந்தேகப்படுவாங்க இல்ல. என் பேரை சொல்லிருந்தா அவங்களுக்கு தெரியும் பிரபு ஜாஜி கொடுப்பாருன்னு. சதானந்தம், இவ்வளவு பெரிய தொகையை அவருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அவருக்கு அப்படி என்ன உறவு? நாங்க ரொம்ப வேண்டி போங்க. அதுவும் என்கிட்ட ஒரு நிமிஷம் பழகிட்டா போதும் பணத்தை கொடுத்து கெடுக்கிறவன் கெட்ட பேரு. என்ன போய் கேட்க 5000 கொடுக்குறாரு, அவரை போய் கேட்குறீங்களா? ஆல் ரைட், நாங்க வரோம். மணி, ரொம்ப தேங்க்ஸ். ஏமணி, இதெல்லாம் என்ன? ஊருக்குள்ள கொலை கொள்ளை நடக்குதுன்னு பயந்து பணத்தை பேங்க்ல போடலான்னு எடுத்தேன். அதுக்குள்ள இவங்கெல்லாம் வந்து இது மாதிரி ஆயிப்போச்சுங்க. கொலகாரன் என்னமோ பயப்படுறிய? கொலகாரனுக்கு உனக்கு ஏதாவது கனெக்ஷனா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சின்ன வயசுல இருந்த கொலை கொள்ளனாவே எனக்கு ரொம்ப பயங்க. உனக்கு திறமை கொடுத்துட்டேன், அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நான் வரட்டுமா? நான் நந்தவனத்துல போய் ஆடி ஓடி தெரியலான்னு தான் பார்த்தேன். எவனாவது பாட்டுவோம், அப்புறம் ஊர்ல கெட்ட பேர் வரும். அதனாலதான் கார்லயே ஒரு 25 மைல் தமாஷா போயிட்டு திரும்பினா உனக்கும் கார் பழகி கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படி சிவகாமி, அம்மா, அம்மா, ஐயோ, என்னம்மா இது? சிவகாமி, அம்மா, ஐயோ, ஐயோ, என்ன நடந்தது சொல்லுமா? ஒண்ணுமே புரியலையே, சொல்லுமா. அம்மா, அம்மா, நாம தலை குனிம்படியான பெரிய பெரிய தவறு நடந்துட்டது அம்மா, பெரிய தவறு நடந்துட்டது. தவறா? அப்படி என்ன நடந்தது சொல்லுமா. அம்மா, நம்ம குடும்பத்துல இட்டதம்மா இழந்துட்டு. சிவகாமி, நீ அப்பாவை சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நீ என்னம்மா சொல்ற? கேஷியர் தங்கச்சியும் அப்பாவும் காரணம் ஒண்ணா போறது நான் பார்த்தேம்மா. அப்படியா? அம்மா, யார் நல்லவங்கன்னு உன்கிட்ட சொன்னேனோ அவங்களே நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க. அப்பா வரட்டும், நானே கேட்க போறேன். சிவகாமி, நீ ஒண்ணும் கேட்காது, அவர் வரட்டும், நானே கேட்டுக்கிறேன். அதோ அப்பா வராரு, நானே கேட்க போறேன். சொல்றது கேளு. கிடையாது, கேடு, நான் கேட்க போறேன். முடியாது, வேண்டாமா, முடியாது, முடியாது, முடியாது. போ உள்ள. ஏன் நிக்கிற? போ. குழந்தைய அடிச்ச போயா இல்லையா? பச்சை குழந்தைய ஏன் அடிச்சேன்னு கேக்குறேனா? பதில் சொல்லு. நீங்க என்ன கேட்கறது இருக்கட்டும், முதல்ல நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் எங்க இருந்து வருவேன்? எப்பவும் கிளப்புக்கு போயிட்டு அப்படி போயிட்டு இப்படி வரேன். இல்ல, நான் சொல்றத கேளுங்க. முதல்ல சிவகாமியை ஒருத்த கையில பிடிச்சு கொடுக்க ஏற்பாடு செய்யுங்க. ஏன் யோசிக்கிறீங்க? உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். சிவகாமியை வாழ வைக்க சரின்னு சொல்லுங்க, சொல்லுங்க. சரி, ஆனா நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த புருஷனா டாக்டர் சந்திரன் சிவகாமியும் அவரை தான் விரும்புறான். உனக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம். ஆனா அவனை முறைப்படி வந்து என்கிட்ட பேச சொல்லு. முருகா, சிவகாமி, சிவகாமி, அழாதேம்மா. ஏதோ கோவத்துல அடிச்சுட்டேன். நீ நினைச்ச மாதிரி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. போய் அப்பாவுக்காக பறிஞ்சு பேசுறேன். இல்லம்மா, அப்பா எஸ்டேட்ல இருந்து வரும்போது அந்த பொண்ணு பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்ததா. தற்செயலா பார்த்து கார்ல கூட்டிட்டு வந்துட்டாரு. இனிமே அந்த மாதிரி கூட நடக்க மாட்டாரு. அதோட ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன அது? உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்லிட்டாரு. அதுவும் உன் இஷ்டப்படியே நடக்கும்.
அம்மா சிவகாமி சிவகாமி டாக்டர் வந்து உங்க அப்பாவை பார்க்க சொல்லு அதுதான் முறை நானும் கூட இருந்து நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன் ம்? சரி அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். என்ன அது? சிவகாமி என்ற பொண்ணுக்கும் டாக்டர் சந்திரன் MBBS என்ற மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்க போகிறது. என்ன அப்படியா? உண்மையாவா? ஆமா ஆமா எங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சிட்டாங்க. இது பாருங்க இனிமேலாவது அந்த கொலைகாரனை பிடிக்கிற முயற்சியை விட்டுடுங்க. ஆமா, உங்க அப்பாவும் அப்படியே சொல்றாரு, நீ இப்படி சொல்றியே, என்ன காரணம்? ஐயோ எல்லாம் உங்க நல்லதுதான் சொல்றோம், கோச்சுக்காதீங்க. ராத்திரி பகலும் அலைஞ்சு உடம்பெல்லாம் இழைச்சு போச்சு. கொஞ்சம் இருங்க, கார்ல காப்பி வச்சிருக்கேன், கொண்டு வரேன். இரு ஆபியா? ஓஹோ, நீங்க காசு சாப்பிடுறது இல்ல, அது மறந்தே போச்சு. ஓவல்டன் ரொம்ப காட்டாய். காலிடன் ஆர்லி நானும் குழந்தையா? நான் அதான் சாப்பிடுவேன். வந்து பாதாம் கீழே ரைஸ் போட்டு கொண்டு வரட்டுமா? இதெல்லாம் சாப்பிட்டா களைப்பு தீர்ந்துருமா? பின்ன மூடு பனி குளிரெடுத்து முல்லை மலர் தேனெடுத்து மனதில் வளர் மோகமதை தீர்த்திடவா இன்பம் சேர்த்திடவா காற்றடிக்கும் நேரம் உண்டு, கடிதம் வரும் காலம் உண்டு. காற்றடிக்கும் நேரம் உண்டு, கடிதம் வரும் காலம் உண்டு. காதலெல்லும் தேர்தலுக்கோர் காலமில்லை. ஆஹா, காதலெல்லும் தேர்தலுக்கோர் காலமில்லை. ஒரு நேரமில்லை. ஆஹா. மூடு பனி குளிரெடுத்து முல்லை மலர் தேனெடுத்து மனதில் வளர் மோகமதை தீர்த்திடவா இன்பம் சேர்த்திடவா தேர்தலிலே தோற்றவர்கள் திரும்ப நின்று ஜெயிப்பதுண்டு. தேர்தலிலே தோற்றவர்கள் திரும்ப நின்று ஜெயிப்பதுண்டு. காதலிலே தோல்வி கண்டால் ஜெயிப்பதில்லை என்றும் ஜெயிப்பதில்லை. மூடு பனி குளிரெடுத்து முல்லை மலர் தேனெடுத்து மனதில் வளர் மோகமதை தீர்த்திடவா இன்பம் சேர்த்திடவா. இரு ஏன்? வீட்டுக்கு வந்து கல்யாண விஷயமா அப்பா கிட்ட முறைப்படி பேச வேண்டாம். அப்ப நான் தனியா போய் பேசிக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போறது யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க. ஒண்ணு நினைக்க மாட்டாங்க, வாங்க. என்னது? வாங்கண்ணா. ஏ இதை கேட்டா எனக்கு வெக்கமா இருக்கு. வாங்கண்ணா. வாங்க வாங்களே. சொல்லாதீங்க ப்ளீஸ். வாங்கண்ணா. என்ன பெரிய ஹெல்ப் பண்றீங்களா? சிவகாமி, இந்த நிலைமையில உங்க அப்பா அம்மா நம்ம பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க?
நம்ம பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளைன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. சிச்சி அப்படி சொல்லாதீங்க. நீங்க ஆம்பளை இப்படி சொல்லலாமா? என்ன பாருங்க எவ்வளவு தைரியமா இருக்கேன். இப்ப போய் எங்க அப்பா கிட்ட என் கல்யாணத்தை பத்தி நானே டான் டான்னு பேசுறேன். அப்பா நீ போ. ஐயோ இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. அப்பா கிட்ட டான் டான்னு பேச. ஐயோ கேலி செய்யாதீங்க. நீங்க போங்களே, எனக்கு பயமா இருக்குது. நான் எப்படி போவேன்? போங்களே, நீங்க தான் முன்னால போனா நான் பின்னாலே ரொம்ப தைரியமா வந்துருவேன். போங்களே ப்ளீஸ், போங்களே. நீங்க தான் எனக்கு ஏது திடீர்னு விஷயம்? காமாட்சி வா, ஆஸ்பத்திரிக்கு கூட போக நேரா இந்த வர்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு வா. என்ன விஷயம்? முழிக்கிறீங்களே, சொல்லுங்களே. வாங்க தம்பி. சிவகாமி, என்ன இதான் சீரியஸ் கேஸா? இல்லப்பா. சிவகாமிக்கு என்ன? எனக்கு ஒண்ணு இல்ல. டாக்டர் அவனுக்கு ஏதாவது? அவருக்கு ஒண்ணு இல்லப்பா. அம்மாவுக்கு ஆமா, ஆமா. ட்ரீட்மெண்ட் டாக்டர். ட்ரீட்மெண்டா? ஆமாப்பா. ஆரம்பிங்க. ஆரம்பிங்களா? ஏன் டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தயாரா வரலையா? என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். என்னங்க ஒண்ணும் தெரியாதவங்க மாதிரி? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, கல்யாணம். கல்யாணம்னு சொல்றதுக்காப்பா இவ்வளவு திணறீங்க? என்ன பலகாரனை கண்டுபிடிக்கிறேன்னு கச்சை கட்டிக்கிட்டு போற, கல்யாணம்னு சொல்றதுக்குள்ள வேர்த்து விறுவிறுத்து போச்சே. இதா தொடச்சுக்கோ, தொடச்சுக்கோ, எல்லாம் தொடச்சுக்கோ. அப்போ சிவகாமிக்கும் உனக்கும் கல்யாணம் சம்மதம் தானே? பேசாம இருந்தா சம்மதம்னு தான் அர்த்தம். நீ ஒண்ணு செய். இப்போ பத்திரிக்கை எடுக்கணும். சிறியோர்களாகிய எங்களால் நிச்சயிக்கப்பட்ட இந்த திருமணத்திற்கு பெரியோர்களாகிய நீங்கள் வந்து கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு அடிச்சு போடு. தெரியுதா? அந்த வேலையை நீ செஞ்சுடு. தம்பி என்ன பாரு, கொஞ்சம் இந்த கல்யாணத்தை தடபடலாம் செய்யணும். இது வரைக்கும் எவனும் நடத்திருக்க கல்யாணம் செலவு கூட ஆயிடுது என்று நினைக்க கூடாது. நீ தெரியுதா? கொஞ்சம் சரி, வா, நான் சொல்றேன். என்னங்க? என்ன படிச்சவன் பட்டுன்னு சொல்லுவான்னு பார்த்தா வெக்கப்படுறானே. யாரும் கல்யாணம்னா வெக்கப்படதான் செய்வாங்க. யாரும் போடுவாங்க. நான் பட்டேன்னா எங்க அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னு சொன்னாரு. நீ பார்த்து இருக்கட்டும், அட்ரஸ் கூடியா நான் ஒரு வாட்டி பாக்குறேன்னு சொன்னேன். கொடுத்தாரு. நேரம் வீட்டுக்கு வந்தேன். நீ சமய கட்டில இப்ப காபி போட்டுக்கிட்டு இருந்த. நான் லபக்குன்னு வந்து கைய முடிச்சேன். நீ கபுக்குன்னு எழுந்திருச்ச. நீ சிரிச்சா நானும் சிரிச்சேன். அப்ப நம்ம வெக்கப்பட்டோமா? அட இப்ப வெக்கப்பட்டுட்டு வர்றாயா? எப்போ வராத வெக்கம் இப்ப வருதாடி உனக்கு? ஹலோ ஹலோ, இப்ப பேச போறீங்களா? போனை வச்சுட்டுமா?